வெரி சேட். ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. யூ ஷுட் ஆல்சோ டு யுவர் ப்ராஜெக்ட்ஸ். வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ்ல என்ன பண்றீங்க? Go to any organization that your father knows or uncle knows. அங்க போய் ஒரு மாசம் உட்காருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு 1 monthல you will learn a lot about this organization. வேற எங்கேயும் ப்ராஜெக்ட் கிடைக்கலையா? ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போங்க. அந்த ஒர்க் ஷாப் ஓனர் எப்படி how he is struggling to make money, finance, how he handles his people, HR, how he markets himself. ஒரு மாசத்துல இதெல்லாம் அழகா கத்துக்குவீங்க. And please make a project report. அந்த ஒரு மாசம் என்ன பண்ணீங்களோ ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது அதை தூக்கி போடுங்க. இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி he will be amazed, he will appreciate you. நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க. as a HR I will be very happy. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, செகண்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, தேர்ட் இயர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. 3 ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தி இனிஷியேட்டிவ் டேக். காலேஜில் ஸ்போர்ட்ஸ் இருக்கா? என்சிசி இருக்கா? வெரி குட். நான் இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு 40 பேர் என் முன்னால் நீங்கள் நின்றீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் என்சிசியில் எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸில் கேட்பேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் உங்களுக்கு லீடர்ஷிப் பற்றி தெரியும், how to follow a leader தெரியும், what is team work தெரியும். 15 வருஷம் முன்னாடி நானே ஒரு இன்டர்வியூ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கேன், தம்பி என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை சார். நீ ஒரு ஸ்போர்ட்ஸில் ஃபாலோ பண்ணாருன்னா ஒரு நல்ல உன்னோட பாடியே இஃப் யூ கான்ட் டேக் கேர், வாட் ஆர் யூ கோயிங் டு டேக் கேர் இன் மை ஆர்கனைசேஷன் கேட்டிருக்கேன். பதில் இல்லை. ஓகே, these are what questions you will face in an interview.